வணக்கம். இன்னைக்கு நாம குளிர பத்தி பார்க்க போறோம். நடுக்கத்துல ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தோட உச்சம் வரைக்கும். ஓகே, ஒரு பொருள் எவ்வளவு தூரம் குளிராக முடியும்? இதுக்கு ஒரு லிமிட் இருக்கா? அந்த எல்லைய தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குளிர்னா என்னன்னு முதல்ல பாத்துடலாம். குளிர்னு தனியா ஒண்ணு இல்ல. அது வெறும் வெப்ப ஆற்றல் இல்லாத ஒரு நிலைதான். சுருக்கமா சொல்லணும்னா வெப்பம்னா துகள்களோட இயக்கம், குளிர்னா அதோட அமைதி. இதுதான் அப்சல்யூட் ஜீரோ. கோட்பாட்டு ரீதியா இங்க எல்லா அசைவுகளும் நின்னுடும். சரி, இந்த ஆற்றல் குறைவு நம்ம உடம்ப என்ன பண்ணுன்னு பார்க்கலாமா? நம்ம உடம்பு சூட்ட உண்டாக்க முதல்ல நடுங்கும். இது ஒரு தற்காப்பு முறைதான். ஆனா ஒரு தப்பான கருத்து இருக்கு. குளிர்காலத்துல தான் சளி பிடிக்கும்னு. அது உண்மையல்ல. அப்போ ஏன் குளிர்காலத்துல அதிகமா வருது? ஏன்னா வைரஸ் வீட்டுக்குள்ள சுலபமா பரவும். அடுத்து மனுஷங்க எப்படி குளிர தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டாங்கன்னு பாப்போம். ஐஸ் ஹவுஸ்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ் வரைக்கும் ஒரு பெரிய பயணம்தான். நாம பூமியில குளிரை உருவாக்கிட்டோம். ஆனா பிரபஞ்சத்திலே ரொம்ப குளிரான இடம் எது? முதல்ல பூமியிலிருந்து ஆரம்பிக்கலாம். அண்டார்டிகால பதிவானதுதான் இதுவரைக்கும் ரெக்கார்டு. ஆனா இது கூட நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கிற சில இடங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. நிலாவுல இருக்கிற இந்த ஹெர்மிட் பள்ளம்தான் நம்ம சூரிய குடும்பத்திலே ரொம்ப குளிரான இடமா. சரி, முழு பிரபஞ்சத்திலையும் இயற்கையா இருக்கிற மிக குளிரான இடம் எது தெரியுமா? அதுதான் இந்த பூமராங் நெபுலா. அப்சல்யூட் ஜீரோவை விட 1 டிகிரி தான் அதிகம். இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கு திரும்பி வந்துட்டோம். அப்சல்யூட் ஜீரோ பக்கத்துல. அப்போ அந்த அப்சல்யூட் ஜீரோல உண்மையில என்னதான் நடக்கும்? ஆனா குவாண்டம் உலகத்துல துகள்கள் முழுசா நிக்கிறதே இல்ல. அதுல ஒரு சின்ன ஆற்றல் எப்பவும் இருக்கு.